அவங்க எல்லாம் வந்து 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு வந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு, இது ஒண்ணும் இல்லை, இப்ப இருக்கிறவங்க போய் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க கேளுங்க. அவங்க எலெக்ஷன்ல வர்றது இதெல்லாம் சின்ன டார்கெட். அவங்க ஒருத்தர் வந்து 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆறான்னு சும்மா எம்எல்ஏ ஆகும். ஒவ்வொரு இடத்துல இந்த அதிமுக திமுக இருந்து எல்லாரும் எம்எல்ஏ இருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணி வராங்க தெரியும். 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து வந்திருக்காங்க. சும்மா வருவாங்க. அவங்களுக்கு வந்து 10 கார் இருக்கும், 15 தொழில் இருக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் இருக்கும். ஆனால் அடிப்படை வசதி செய்து கொடுத்தால் மக்கள் சேவை ஒழுங்கா செய்யும். எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த தொகுதி இருக்கு, இந்த தொகுதிக்கு முன்னாடி எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க, எத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கே வரலையா? இந்த ஊருக்குள்ள காலே எடுத்து வைக்கல. நீங்க 10 கார் இருந்தாங்கன்னா 15 கார் இருந்தாங்க, ஊருக்குள்ள வரணும். சொந்த தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட போகாத ஒரு எம்எல்ஏ 5 வருஷம் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா இதுல நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல, எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அதை வந்து அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர் வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசு போய் பார்த்தா தான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி எல்லா எம்எல்ஏ. இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. இப்ப நம்ம வந்து வந்தது எல்லாமே, நான் போன வாரம் போனப்ப எங்க ஊருக்கு இது வரைக்கும் ஓட்டு கேட்டு வரல, நன்றி சொல்ல வரலங்கிறாங்க. ஓட்டு கேட்டே வரலாம மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இப்போ இவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக. இன்னைக்கு மக்களுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு இந்த தேர்தலில் தெளிவான ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அடிப்படை தேவை, அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும். அவரெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதி. ஏன்னா இன்னைக்கு தாசில்தார் இருந்து இருக்கு, ஆரையில இருந்து தாசில்தார் இருந்து எல்லாருக்கும் கார் இருக்கு. எம்எல்ஏ கார் இருக்கு. ஆரையில இருந்து தாசில்தார் இருந்து எல்லாரும் கார் இருக்குல்ல. எதுக்கு கார் இருக்கு? தாசில்தார் கார் இருக்கு, ஆரைக்கு இருக்கு, சேர்மனுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்மன் வந்து எல்லாருக்கும் கார் இருக்கு. எதுக்கு கார் இருக்கு? போயிட்டு பார்த்துட்டு வந்து மக்களுக்கு தேவையானது கேட்டுட்டு வந்து செய்யணும்னு இருக்காங்க. அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் துரிதமாக செய்வார். சொந்த கார் 5 கார் வச்சிருக்காங்க, 10 கார் வச்சிருந்தாங்க. தொகுதிக்குள்ளேயே போகாம 10 கார் வச்சு என்ன பண்றது? போய் வசூல் பண்றதுக்கா 10 கார்? ஊரா போய் இருக்கிறத போய் வசூல் பண்றதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்க மக்கள் சேவை செய்யறதுக்கு ஒரு கார் இருந்தா போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக தொடர்ந்து கேள்வி கேட்கிறவங்க அடிமை சங்கி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபி சைடு மூவ் ஆகுற மாதிரி இல்ல, அவங்க ஏற்கனவே பிஜேபி சைடு மூவ் ஆயிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க வந்து இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்க, அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வந்து வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டயும் வரல. அது இல்லாம இது வரைக்கும் வந்து அவங்க எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போறாங்க. சகோதரி திருமதி கனிமொழி சொல்றாங்க, எங்களுக்குள்ள வந்து நாங்க சும்மா டீ பார்ட்டி போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதில் வெளிப்படையா தான் சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க வந்து உள்ளதான் இருக்காங்க. அது ரெண்டு மாற்றுக்கிறது இல்லை. அதனால இது வரைக்கும் எதிர்த்து வாக்களிக்கிறோன்ற ஒரு வார்த்தை ஏன் இதுவரை பயன்படுத்தவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தவே. ஆமா, ஏன்னா இந்தியா கூட்டணியில யார் யாரெல்லாம் இப்ப எம்பிக்கள் இருக்கோம், அந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கு. நாங்கள் அடுத்த இதுல தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு, ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் தான். இப்ப எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்ப பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள் சேர்த்தால் அவங்க ஒரு 1000 கட்சிகள் சேர்க்கணும். அதனால வந்து அவங்க இந்தியா கூட்டணியில யாரும் எம்பிக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு அவங்க கண்டிப்பா அந்த இதை வந்து ஏன் செய்யணும். மதுரைக்கு சிஎம் வரதா சொல்றாங்க முதல்வர். அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த முடிவு இல்லை, வந்துச்சுன்னா கண்டிப்பா அறிவிக்கப்படும். ஏன்னா முதல்வர் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து மக்கள் சந்தது. இப்ப சட்டசபை நடக்கிறதுனால இதுவரை அந்த மாதிரி எதுவும் இல்லை. நேற்று இருந்து எனக்கும் பல பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை.
பேர் என்னன்னா நீங்க அஞ்சு யாருன்னு தெரியுமா அது தெரியுமா உனக்கு நீ அம்பேத்கர் நீங்க அம்பேத்கர் கிளை செயலாளரோட பொண்ணு என்ன சூப்பர் அம்பேத்கர் கியூட்டான அம்பேத்கரா நீங்க கியூட் அம்பேத்கர் எல்கேஜி தான் படிக்கிறீங்க போகலாம் பசங்களெல்லாம் பஸ் உட்கார போயிட்டு வரேன் ப்ரோ கொஞ்சம் நீங்க தான் வெட்டணும் நீங்க முன்னாடி முன்னாடி வாங்கப்பா எல்லாம் உட்காந்து பண்ணி உட்காந்துடா பாப்பா எடுத்துட்டியாடா எடுத்துறேன் போதுமா பஸ்ஸை தொடங்கி வைக்கிறா இன்னும் ஒட்டு இல்லைங்க தலைவா இந்த ஒரு பையன் வெயிட்டிங்ல இருக்கான் முடிச்சுட்டு சடசடன்னு மாற்றி விட்டுருவேன்